ராமர் கோவில் கட்ட ஆரம்பித்ததில் இருந்தே அயோத்தி நகரம் புத்துயிர் பெற்றிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் அயோத்தியில் கட்டப்பட்டு வரும் ராமர் கோவிலின் கும்பாபிஷேகம் அடுத்த மாதம் 22ஆம் தேதி நடைபெறுகிறது. ஒரு பக்கம் சிலை வடிவமைப்பு, கும்பாபிஷேக பணிகள் என அயோத்தி நகரம் பரபரப்பாக இயங்கி வருகிறது. மற்றொரு பக்கம் ராமர் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் வசதிக்காக விமான நிலையம், புதுப்பிக்கப்பட்ட ரயில் நிலையத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். டெல்லியில் இருந்து அயோத்திக்கு கிளம்பி சென்ற பிரதமர் மோடிக்கு வழிநெடுகிலும் பாரம்பரிய நடனம், மேளதாளங்களோடு உற்சாக வரவேற்பும் அளிக்கப்பட்டது. காரில் இருந்தபடியே கை காட்டிய பிரதமர் மோடிக்கு பூக்களை தூவி பாஜகவினர் உற்சாகமடைந்தனர். சிறிய அளவில் இருந்த அயோத்தி ரயில் நிலையம் அயோத்தி தாம் என பெயர் மாற்றப்பட்டு 240 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. புதிதாக மாற்றியமைக்கப்பட்ட அயோத்தி ரயில் நிலையத்தில் 3 மாடி கட்டிடம் அமைக்கப்பட்டுள்ளது. மின் தூக்கிகள், எஸ்கலேட்டர்கள், உணவகங்கள், உடைகள் மாற்றும் அறைகள், குழந்தைகளுக்கான கவனிப்பு அறைகள், காத்திருப்பு அறைகள் என பல்வேறு வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. அயோத்தி தாம் ரயில் நிலையத்தில் 2 புதிய அதிவேக அம்ரித் பாரத் ரயில்களையும் 6 புதிய வந்தே பாரத் ரயில்களையும் பிரதமர் நரேந்திர மோடி கொடியசைத்து துவக்கி வைத்தார். அப்போது என்னென்ன வசதிகள் புதிதாக கொண்டு வரப்பட்டுள்ளது என மத்திய அமைச்சர் விளக்க பிரதமர் நரேந்திர மோடி சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொண்டார். ரயில் நிலையத்தில் நின்றிருந்த அம்ரித் பாரத் ரயிலுக்குள் ஏறி அதனை ஆய்வு செய்தார். மேலும் ரயிலில் இருந்த பள்ளி மாணவர்களோடு பிரதமர் கலந்துரையாடினார். தொடர்ந்து புதிதாக கட்டப்பட்ட விமான நிலையத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். 6500 சதுர மீட்டர் பரப்பளவில் 1450 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சர்வதேச தரத்தில் விமான நிலையம் கட்டப்பட்டுள்ளது. இந்த விமான நிலையம் ஆண்டுக்கு 10 லட்சம் பயணிகளை கையாளும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமான நிலைய முனைய கட்டிடத்தின் முகப்பு அயோத்தி ராமர் கோவில் கட்டடத்தை சித்தரிக்கும் வகையில் உள்ளது. கட்டிடத்தின் உட்புற சுவர் ஓவியங்கள் ராமரின் வாழ்க்கையை சித்தரிக்கும் வகையில் வரையப்பட்டுள்ளன. இந்த விமான நிலையத்தில் மழைநீர் சேகரிப்பு, நீர் சுத்திகரிப்பு நிலையம், கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம், சூரிய மின் உற்பத்தி நிலையம் போன்றவை ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அயோத்தியின் கங்கை நதிக்கரையில் தீபாவளிக்கு ஏற்றப்படும் தீபங்களுடன் ஜொலிக்கும் புகைப்படங்களும் கண்களை கவர்ந்தன. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.